பாதை காட்டுவார், வழிகளை நேராக்கிடுவார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த கடைசி மாதத்திலும் 3வது வாரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளால் தள்ளப்படுகிறோம். விசாரிப்பற்ற சீயோன் என்று தள்ளுண்டவன் என்று வேறுபட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர்களை விசாரித்து நடத்துகிற தேவனாயிருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயத்தை ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் 31ஆம் வசனங்களை பார்க்கும் போது லேயாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். லேயாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளாயிருக்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவளாயிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவளை பார்த்தது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, யாக்கோபின் வாழ்விலே தன் சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிற்கு போகிறான். போகிற வழியிலே ராகேலை சந்திக்கிறான். தன் மாமனிடத்தில் சென்று ராகேலுக்காக 7 வருஷம் உம்மோடு நான் பணி செய்கிறேன் என்று சொல்லி பணி செய்கிறான். அதற்குரிய நாட்கள் வருகிறது. ஆனால் அந்த நாளிலே ராகேலுக்கு பதிலாக லேயாள் அனுப்பப்பட்டு விடுகிறாள். லேயாள் தான் விரும்பாத ஒரு வாழ்க்கையில் தகப்பனால் தள்ளப்படுகிறாள். தன் விரும்பாத வாழ்க்கைக்குள் போனவள் தன்னுடைய கணவனிடத்தில் அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். ஆனாலும் யாக்கோபிடத்தில் அவனுக்கு அன்பு கிடைக்கவில்லை. அவளை குறித்து எப்படி கர்த்தர் நடத்தினார் என்பதை குறித்து பார்ப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தரின் கண்கள் கண்டது. எனக்கு அன்பானவர்களே, அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களையும் பார்க்கும்படி தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். பயப்படாதீர்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை விசாரிக்கும்படி லேயாளை நினைத்தருளன தேவன் உங்களையும் நினைத்தருள்வார். உங்கள் சிறுமைகளை மாற்றும்படி அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். லேயாளுக்கு ஒரு மறுபக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த மறுகரையிலே லேயாளின் சிறுமை நீங்கும்படி தேவன் ஒரு குமாரனை கொடுத்தார். அவருடைய சிறுமையை தேவன் பார்த்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார் என்பதை குறித்து பார்க்கிறோம். லேயாளை விசாரிக்கும் தேவன் அவருடைய அற்பமான நிலைமையை கேட்டருளினார். அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை தேவன் கேட்டார். சங்கீதம் 34:6 சொல்லுகிறது போல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகார் பெயர்சபாவிலே வனாந்தரத்திலே வழி தெரியாமல் அலைந்து திரிகிறார். அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வனாந்தர பாதையிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்டருளுவார். அன்பானவர்களே, ஆகாரின் சத்தத்தை ஆபிரகாம் கேட்கவில்லை. ஆனால் அவன் சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு இறங்கி வந்தார். ஆபிரகாம் அவரை கைவிட்டிருக்கலாம். ஆபிரகாமின் தேவன் கைவிடவே இல்லை. ஆபிரகாம் கொடுத்த துருத்தியின் தண்ணீர் தீர்ந்து போனது. ஆனால் தேவன் அவளுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணினார். இதே வண்ணமாய் இப்படிப்பட்ட தவிப்புகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு துறவை நிச்சயமாக கர்த்தர் இந்த நாட்களிலே உண்டாக்கி தருவார். மறந்து விடாதீர்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அது மட்டுமல்ல, லேயாளின் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார். அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். என் புருஷனுக்கு 3வது குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். தன் புருஷன் தன்னோடு சேர்ந்திருப்பார் என்கிற எண்ணத்திலே அவரை லேவி என்று பெயர் சூட்டினார். ஆனால் அதில் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தார். எதற்காக லேவி என்று பெயர் வைத்தாலோ அதன்படியே அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உலக பிரகாரமாய் அது ஏமாற்றமாய் இருக்கலாம். ஆனால்
லேவியனுக்கு ஒரு மறுகரையை தேவன் காண்பித்து முதலாய் அபிஷேக தைலம் ஆரோன் மீது ஊற்றப்பட்டது. தேவன் லேயாளின் சந்ததியை ஆசீர்வதித்தார். அதுபோல உங்களையும் விசாரிக்கிற தேவன் உங்களை பார்த்தருளுவார், கேட்டருளுவார். அவர் உங்களுக்கு நல்ல பங்காய் இருப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களே, சங்கீதம் 46:4-5 ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு கிருபை பாராட்டின தேவன் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிச்சு விடுவாராக. ஆமென்.